இந்த சாப்டர்ல இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேபிள்ல இருக்கிற ரோஸை ஏதாவது ஒரு காலமை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ல நமக்கு ஸ்பெசிபிக் பொசிஷன்ல இருக்கிற ரோவை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா, இங்க வந்து எம்ப்ளாயிஸ் டேட்டா மாடல்ல இருந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து கொண்டு வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸோட கம்ப்ளீட் டேட்டா இருக்குது. அதாவது அவங்க என்ன சேலரி வாங்குறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா டேட்டா இருக்குது. இங்க வந்து நமக்கு 2 கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெட் டாப் சேலரிட் எம்ப்ளாயிஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதை போல வந்து கெட் லீஸ்ட் சேலரிட் எம்ப்ளாயிஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சோ நான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல சொன்ன போலயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இங்க சேலரியை பேஸ் பண்ணி அதை ஆர்டர் பண்ணிட்டு, அதை ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற டேட்டாவை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுதான் வந்து டாப் சேலரிட் எம்ப்ளாயின்னு அர்த்தம். அதே போல நம்ம டிபார்ட்மெண்ட் காலமை வச்சு அதை பார்ட்டிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் சேலரிட் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீடைல் வந்து பார்க்க முடியும். சோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு நீங்க பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எவாலுவேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்குங்க. இதுல வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இதை கொடுத்துக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்புட் பாராமீட்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொசிஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து அந்த டேபிள்ல இருக்கிற ரோஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பொசிஷன்ல, அதாவது இப்ப எனக்கு வந்து டாப் சேலரின்னு கேட்கும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி இருக்கிறதுல ஹையஸ்ட் சேலரியா கேட்கறேன் இல்லைங்களா. அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துட்டு வரணும்னு அர்த்தம். அதுவே நம்ம செகண்ட் ஹையஸ்ட் சேலரி அப்படின்னா அங்க செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரெண்டாவது கொடுத்திருக்கிற ரிலேஷன்ங்கிறது நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற டீடைல் கொடுக்கணும். மூணாவது ஆர்டர் பை காலம், அதாவது எந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை ஆர்டர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாங்க்ஸ்னு இருக்குது. அது எதுக்காக யூஸ் ஆகும்னா, சப்போஸ் நம்ம ஆர்டர் பண்ணும்போது அந்த வேல்யூஸ்ல பிளாங்க் இருந்ததுன்னா அந்த பிளாங்க் வேல்யூ வந்து நம்ம எங்க கொண்டு வர்றது, ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரதா இல்ல லாஸ்ட்ல கொண்டு வரதா, அதெல்லாமே நம்ம அங்க டிசைட் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்லி இருக்கு. பார்ட்டிஷன் பைங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து நம்ம டேபிள்ல இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து எப்படி வந்து பார்ட்டிஷன் பண்ண போறோம், அதாவது எப்படி வந்து ஸ்பிட் பண்ண போறோம்ன்றது தான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சேலரிட் எம்ப்ளாயிஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நம்ம வந்து அதை பார்ட்டிஷன் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது ஸ்பிளிட் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த குரூப் பண்ணி அது தனி டேபிளாவே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அதே போல வந்து இதுக்கப்புறம் மேட்ச் பை அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்குது. இந்த பார்ட்டிஷன் பையும் மேட்ச் பையும் சேம் எக்ஸாக்ட் ரிசல்ட் தான் கொடுக்கும். பட் பார்ட்டிஷன் பைங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு தனி டேபிளா வந்து ஸ்பிளிட் பண்ணும். ஆனா மேட்ச் பைங்கிறது ஸ்பிளிட் பண்ணாது. சோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் போல நீங்க யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் பார்ட்டிஷன் பை யூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அக்ரிகேஷன் இல்லாம நார்மலா வந்து நீங்க ஆர்டரிங் இல்ல சார்ட்டிங் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா மேட்ச் பை மட்டும் கொடுத்தா போதும். கடைசியா ரீசெட்ங்கிறது நம்ம அந்த குரூப் பண்ணும்போது அந்த கால்குலேஷன் வந்து எந்த பொசிஷன்ல ரீசெட் பண்றது அப்படின்றத வந்து அது கொடுக்கும். அதாவது இப்ப நான் வந்து மேட்ச் பை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை நான் மேட்ச் பண்றேன். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட டாக்ஸ் கால்குலேஷன் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த கால்குலேஷன் வந்து ரீசெட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் இந்த எல்லா இன்புட் பாராமீட்டர்ஸுமே நீங்க ஒரே இடத்துல இண்டெக்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற போல அது கம்ப்ளீட்டா மாறிட்டே இருக்கும். இங்க நம்ம பார்க்க போற ரெக்யர்மெண்ட்ல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க எனக்கு வந்து கெட் டாப் சேலரிட் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் பொசிஷன் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இண்டெக்ஸ்ல வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா 1ங்கிறது டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அதுக்கப்புறம் இதுல வந்து ரெண்டாவது ரிலேஷன் கொடுக்க போறோம், அதாவது எந்த டேபிள் அப்படின்றத. சோ இங்க வந்து நான் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சோ இதோட மூணாவது ஆப்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் பை, அதாவது எந்த காலம் பேஸ் பண்ணி அதுல இருக்கிற ரோஸை நான் ஆர்டர் பண்ண போறேன். எனக்கு வந்து சேலரியை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும், அப்பதான் வந்து ஹையஸ்ட் சேலரி கொண்டு வர முடியும். சோ அதனால அதுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டர் பை அப்படின்னு சொல்லி ஒரு தனி கீவேர்டே இருக்கும். சோ அந்த ஆர்டர் பைன்னு கொடுத்துங்க. இதுல ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஆர்டர் பைல நடுவுல வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. இப்படி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து வேற பர்பஸுக்கு, அதாவது உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை நீங்க வந்து சார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பட் இங்க கொடுக்குற ஆர்டர் பைங்கிறது அந்த ஆர்டருக்கும் பைக்கும் நடுவுல வந்து ஸ்பேஸ் வராது. இது வந்து நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னா, இந்த விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் ஆஃப்செட்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம், அப்புறம் விண்டோன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். அந்த மாதிரியான விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்ல மட்டும் தான் இந்த ஆர்டர் பை யூஸ் ஆகும். அதாவது நம்ம அந்த விண்டோ ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை எப்படி ஆர்டர் பண்ணிக்கணும்ன்ற மீனிங் தான். பட் ஃபைனல் ரிசல்ட் வந்து சார்ட் பண்ணிலாம் கொடுக்காது. உங்களோட கால்குலேஷன் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆர்டர் பை மட்டும் தான் இது பண்ணும். சோ அப்ப அந்த ஆர்டர் பைல போயிட்டு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் போல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சில இன்புட் பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பை எக்ஸ்பிரஷன் கேக்குறாங்க, அப்புறம் ஆர்டர் பை டைரக்ஷன் கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்றோம், அதாவது சேலரியை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்றோம் இல்லைங்களா, அதை தான் இங்க கொடுக்கணும். சோ எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதுல வந்து நான் சேலரி காலம் எடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு இது என்ன டைரக்ஷன்ல வேணும், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல வேணுமா இல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல வேணுமான்றத கொடுக்கணும். எனக்கு ஹையஸ்ட் சேலரி வேணும் இல்லைங்களா, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டு டாப் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். சோ அப்ப இதுக்கு பக்கத்துல டிஇஎஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஆர்டர் பையை க்ளோஸ் பண்ணிடுங்க. சோ இதுக்கப்புறம் வேற என்ன நம்ம இங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இது வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா டேட்டாவையும் ப்ராப்பரா அது சார்ட் பண்ணிடும். ஆனா வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பண்ணிருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, இந்த பார்ட்டிஷன் பை என்ற இன்புட் பாராமீட்டர் அடிஷனலா இங்க கொடுக்க வேண்டியிருக்கும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஆர்டர் பைக்கு அப்புறம் பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பார்ட்டிஷன் பைல எந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் பண்ண போறோம், அதாவது டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து குரூப் பண்ண போறேன். அதனால இதுக்குள்ள எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும், இதுக்கு மேல வேற எதுவும் தேவைப்படாது. ஸோ இப்போ இதை மட்டும் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்
எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே ரன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா இண்டெக்ஸ் ரிலேஷன் பேராமீட்டர் மே ஹாவ் டூப்ளிகேட் ரோஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த இண்டெக்ஸ்ல நம்ம வந்து ரிலேஷன் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா இந்த எம்ப்ளாயிஸ்ன்ற ஒரு டேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஜென்ரலா வந்து இங்க நம்ம டேபிள் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈவன் காலம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அந்த காலம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல வந்து டேபிள் யூஸ் பண்ணாலும் சரி எந்த ஒரு விண்டோ ஃபங்க்ஷன்லையும் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஒவ்வொரு காலமா தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டர் பைல வந்து சேலரி கொடுத்துருக்கோம். அந்த சேலரியிலேயே டூப்ளிகேட் சேலரி வருது. ஒருத்தவங்க வந்து 75,000 வாங்கியிருக்காங்க, அதே 75,000 வந்து ரிப்பீட்டா அகைன் அண்ட் அகைன் வருது இல்லைங்களா? சோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது விண்டோ ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும், எப்படி வந்து அதை ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்போது அதுல இருக்கிற யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு காலம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காமனா வந்து அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் செலக்டட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமா தான் அந்த காலம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுவே நீங்க டேபிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த டேபிள்ல இருக்கிற டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எம்ப்ளாயிஸை டிஸ்டிங்க்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது என்னோட எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எனக்கு வந்து டூப்ளிகேட் ரோஸே இல்லை, நான் கண்டிப்பா இந்த டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா நம்ம இங்க என்னதான் வந்து எம்ப்ளாயிஸ்னு டேபிள் கொடுத்தாலும் அது ஒவ்வொரு காலமா தான் ப்ராசஸ் பண்ணணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து டிஸ்டிங்க்ட் இங்க கொடுத்துதான் ஆகணும். அதுவே நீங்க டேபிள் கொடுக்காம ஏதாவது ஒரு காலமா கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆல் செலக்டட் யூஸ் பண்ணிக்கங்க. அங்க வந்து நான் டிஸ்டிங்க்ட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எதனால அப்படின்னா ஆல் செலக்டட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிஐல யூஸ் பண்ணும்போது சப்போஸ் யூசர் வந்து ஒரு ஸ்லைசர்லயோ இல்ல ஃபில்டர்லயோ வந்து ஏதாவது ஃபில்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் வந்து ஆல் செலக்டட்ல எடுத்துக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதே போல ஆல் செலக்டட் எப்பவுமே வந்து உங்களுக்கு யூனிக் வேல்யூவா தான் கொண்டு வரும். சோ காலமா டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஆல் செலக்டட் கொடுத்துங்க. அதுவே டேபிளா கொடுத்தீங்க அப்படின்னா அங்க டிஸ்டிங்க்ட் கொடுத்துங்க. சோ இப்ப மறுபடியும் இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாவது ரிசல்ட் போய்க்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ரோ தான் வந்திருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா நம்மளோட எம்ப்ளாயி டேபிள்ல கிட்டத்தட்ட 4 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் யார் வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அந்த ரோவை மட்டும் இங்க கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். சோ இப்படிதான் வந்து உங்களுக்கு காமனா வந்து ஹையஸ்ட் சேலரின்னு ஈச் அண்ட் எவரி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதே போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீஸ்ட் சேலரிடு எம்ப்ளாயி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து இந்த சின்டாக்ஸ் அப்படியே நான் வந்து இந்த கொரியை காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். இதுல வேற எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து இங்க பொசிஷன் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல நீங்க காமனா 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துட்டு வரும். அதுவே 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள்ல ரெண்டாவது ரோல இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு வரும். அதுவே நீங்க இங்க மைனஸ்ல போட்டீங்கன்னு வச்சுக்கலாம் லாஸ்ட்ல இருந்து வரும். சோ அப்ப நான் -1 கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கடைசி அதாவது லீஸ்ட் சேலரி யார் இருக்கிறாங்களோ அந்த ரோவை வந்து இங்க கொண்டு வரும்னு அர்த்தம். ஒன்னு நீங்க வந்து இங்க -1 போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க +1 வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்டர் பைல டிசெண்டிங் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதில் நீங்க அசெண்டிங் கொடுத்தீங்கன்னா லோயஸ்ட் சேலரில இருந்து ஹையஸ்ட் சேலரி போகும். அப்ப நீங்க வந்து +1 கொடுத்துக்கலாம். சோ எனிவே அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் இங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 1 வந்து -1 அப்படின்னு சொல்லி போட்டேன். அதனால எனக்கு வந்து லாஸ்ட் ரோல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். சோ இப்போ இதை வந்து மறுபடியும் ரன் பண்ணி பாருங்க. சோ இப்போ இதுல வந்து தேர்ட் ரிசல்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல லீஸ்ட் சேலரி யாரு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கொண்டு வந்திருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்திருக்குது இல்லைங்களா, இது வந்து இருக்கிறதுல மேக்ஸிமம் சேலரியா இருக்கும். உங்களுக்கு வந்து இங்க ஆக்சுவலி வந்து நீங்க ஹையஸ்ட் சேலரியில பாத்தீங்கன்னாலும் அவர் ஒருத்தவர் தான் இருக்கிறாரு, லீஸ்ட் சேலரியில பாத்தீங்கன்னாலும் அவர் ஒருத்தவர் தான் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து டாப் அண்ட் லீஸ்ட் வந்து எல்லாமே வந்து சேம் வேல்யூவா வந்திருக்கு. அதுவே நீங்க மத்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க HR எல்லாம் பாத்தீங்கன்னா 40,000 வந்து லீஸ்ட் வந்திருக்குது. இதுவே நீங்க இந்த செகண்ட் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 1 lakh வந்து ஹையஸ்ட்ல வந்திருக்குது. பட் சில வேல்யூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாங்க் வேல்யூஸா வந்திருக்குது. இது எதனால அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன போல அந்த பிளாங்க் பேராமீட்டர் ஒன்று இருக்கும். அது டிஃபால்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் எப்பவுமே வந்து மைனஸ் வேல்யூக்கும் 0க்கும் நடுவுல நிற்கும். சோ எனிவே வந்து உங்களுக்கு சேலரி வந்து நெகட்டிவ் வேல்யூஸ்ல இருக்க போறதுல அதனால இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வேல்யூவா வந்திருக்குது. சோ இப்படிதான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு டேபிள்ல இருக்கிற ரோஸ் எல்லாம் நீங்க சார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன்ல இருக்கிற ரோ வேணுமோ அதை வந்து நீங்க ஈஸியா எடுக்க முடியும். சோ இதை வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல ஆஃப்செட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து இண்டெக்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேபிள்ல ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷன்ல இருக்கிற ரோவை வந்து கொண்டு வருவோம். இந்த ஆஃப்செட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பெசிபிக் பொசிஷன்ல இருந்து பிஃபோரோ இல்ல ஆஃப்டரோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற போல மூவ் பண்ணி மீதி டேட்டா மட்டும் கொண்டு வர முடியும். சோ அப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதே எம்ப்ளாயிஸ் மாடல் தான் இங்க யூஸ் பண்றோம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரிமூவ் டாப் 3 salaried எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் ஈச் டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க. அதாவது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம டாப் salaried பீப்புளை வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் salaried பீப்புளை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறவங்க மட்டும் ரிட்ரீவ் பண்ணிட்டு வர போறோம். சோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் போலயே தான் இருக்கும். சோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து எவாலுவேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் லைக் தட் உங்களுக்கு எப்படி நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா அதே போல பேராமீட்டர்ஸ் இருக்கும். பட் இங்க வந்து டெல்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பொசிஷனுக்கு பதில் டெல்டான்னு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா பொசிஷன்னா நீங்க வந்து எந்த ரோன்றத மென்ஷன் பண்ணுவீங்க, அது இண்டெக்ஸ்ல யூஸ் ஆகும். பட் ஆஃப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்டாங்கிறது எவ்வளவு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போறோம், அதாவது ரிமூவ் பண்ண போறோம், அந்த ஒரு பர்பஸ்க்காக டெல்டான்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரிலேஷன், ஆர்டர் பை, பிளாங்க்ஸ், பார்ட்டிஷன் பை, மேட்ச் பை, ரீசெட் இது எல்லாமே வந்து சேம் லைக் தட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கிற போலே தான். ரிலேஷன்ங்கிறது வந்து நம்ம என்ன டேபிள வந்து ரிலேட் பண்ண போறோமோ இல்ல காலம் ரிலேட் பண்ண போறோமோ அதை கொடுக்கணும். ஆர்டர் பைங்கிறது எந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ண போறோம். பிளாங்க்ஸ்ங்கிறது வந்து நம்ம எப்படி வந்து பிளாங்க் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட்ல கொண்டு வர போறோமா லாஸ்ட்ல கொண்டு வர போறோமா அந்த டீடைல்ஸ். பார்ட்டிஷன் பைன்றது வந்து நமக்கு சப்போஸ் வந்து குரூப்பா டேபிளா பிரிக்கணும்னா பார்ட்டிஷன் பை போய்க்கலாம். இல்ல உங்களுக்கு டேபிளா ஸ்பிளிட் பண்ண வேணா ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் அப்ளை பண்ணலாம்னா மேட்ச் பை போய்க்கலாம். கடைசியா ரீசெட்டுங்கிறது நம்ம எப்படி வந்து நம்மளோட கால்குலேஷனை ரீசெட் பண்றோம். அதாவது இப்போ நான் பார்ட்டிஷன் பைன்னு கொடுக்குறேன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டிபார்ட்மெண்ட் போகும்போது அந்த கால்குலேஷன் ரீசெட் ஆகுது இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான இன்புட்லாம் அதுல கொடுத்துக்கலாம். பட் எனிவே நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு இங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெல்டாங்கிறது வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா 3 கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு டாப் 3 எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். சோ அதனால அந்த 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பேராமீட்டர் என்ன கொடுக்கணும்னா ரிலேஷன் எந்த டேபிள் அப்படிங்கறத. சோ நான் இங்க வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் கொடுத்துக்கிறேன். சோ ஏற்கனவே பார்த்த போல இங்க டிஸ்டிங்க்ட்ல எம்ப்ளாயிஸ் டேபிள் கொடுத்துங்க. சோ எப்படி வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ்ல வந்து நம்ம டிஸ்டிங்க்ட் வேல்யூ கொடுத்தோமோ அதே போல வந்து உங்களுக்கு ஆஃப்செட்லயும் இந்த டிஸ்டிங்க்ட் வேல்யூ கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆர்டர் பை கொடுக்கணும். அதாவது எந்த காலமை பேஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ண போறேன். சோ நம்ம வந்து சேலரியை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்றோம் இல்லைங்களா. அதனால ஆர்டர் பை போயிட்டு அந்த ஆர்டர் பைக்குள்ள எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து சேலரியை கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வச்சுங்க, அப்பதான் ஹையஸ்ட்ல இருந்து வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம பார்ட்டிஷன் பை போய்க்கலாம். அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து குரூப் பண்ணணும் இல்லையா, அதனால பார்ட்டிஷன் பை போயிட்டு இதுல பார்ட்டிஷன் பை காலம் வந்து எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்குள்ள டிபார்ட்மெண்ட் காலம் சூஸ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. இப்போ இதோட ரிசல்ட்ல போய் பார்ப்போம். ஸோ இங்க வந்து செகண்ட் ரிசல்ட்ல பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களால நிறைய ரோஸ் பார்க்க முடியும். ஸோ இதுல ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டாப் 3 சேலரி வாங்குறவங்க வந்து ரிமூவ் பண்ணிருக்கோம். ஸோ இதை வெரிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரிஜினல் டேபிள் வந்துருங்க. இதுல வந்து நம்ம ஆர்டர் பை எம்ப்ளாயி ஐடி இருக்கு இல்லைங்களா. இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்கள வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல அதுக்கப்புறம் வந்து சேலரியை வச்சு அவங்கள ஆர்டர் பண்ணிக்கிறேன். இங்க டிசெண்டிங் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹையஸ்ட் சேலரியில இருந்து வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது போல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அவங்களோட சேலரி வைஸ் வந்து எல்லா எம்ப்ளாயும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லாஜிக் படி பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்செட் பண்ணும்போது 3 பேர் ரிமூவ் பண்றோம். அதனால வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இங்க போய் செக் பண்ணி பாருங்க செகண்ட் ரிசல்ட்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரிசல்ட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வெரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இங்க போயிட்டு ஆர்டர் பை கொடுத்துட்டு இதுலயும் வந்து சேம் லைக் தட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து சேலரி. ஸோ இதையும் வந்து டிசெண்டிங் ஆர்டர் வச்சுங்க. ஸோ மறுபடியும் வந்து இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் ரிசல்ட்ல போய் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு ரோவே இல்லை. எதனால அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ன்ற ஒரு ரோல வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருந்திருக்காங்க. நம்ம இதுல ஆஃப்செட் பண்ணி ரிமூவ் பண்ணதால நம்மளோட ரெண்டாவது ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவே வரல, டைரக்டா ஃபினான்ஸுக்கு வந்துருது. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ 9 பீப்புள்ஸ் வந்து ஃபினான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட சேலரி வைஸ் பாத்துங்க 1,80,000 இருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்ப டாப் 3 பீப்புள்ஸ் போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் ரிமைனிங் ரிசல்ட்ல இருப்பாங்க. சோ இங்க போய் செகண்ட் ரிசல்ட்ல வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ்ல வந்து 1,20,000 தான் சேலரி வந்திருக்கு. மீதி இருக்கிறவங்க அது ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். சோ அதே போல வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர்ல வந்து 2 பேர் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டேபிள்ல போய் வெரிஃபை பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் 3 பீப்புள்ஸ் உங்களுக்கு வந்து 60,000 சேலரி வரைக்கும் அது ரிமூவ் பண்ணிருக்கும். மீதி இருக்கிறவங்க மட்டும் இங்க கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இப்படிதான் ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வச்சு உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற போல நீங்க கரண்ட் ரோல இருந்து, அதாவது நீங்க கொடுக்குற பொசிஷன்ல இருந்து எவ்வளவு ரோஸ் வந்து ஆஃப்செட் பண்ணணும், அது பிஃபோரா இல்ல வந்து ஆஃப்டரான்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இங்க எனக்கு வந்து 3 யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது பாசிட்டிவ் நம்பர்ல இருக்குது அப்படின்னா அது ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே நீங்க -3 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பிஃபோர்ல ஆக்ட் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து லீஸ்ட் சேலரிட் பீப்புளை வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு இதே கோரியில -3 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்டா இருக்கிற 3 பீப்புள்ஸ் வந்து சேலரியில இருந்து ரிமூவ் பண்ணிடும் அர்த்தம். சோ இப்படிதான் ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நிறைய பர்பஸ்க்கு பிராக்டிகலா யூஸ் ஆகும். சோ இதையும் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம விண்டோ ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ விண்டோ ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு கரண்ட் ரோவை பேஸ் பண்ணியும் அந்த கரண்ட் ரோல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்ச் ஆஃப் ரோஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதாவது இப்ப நான் ஒரு ரோ ப்ராசஸ் பண்றேன்னா அந்த ரோல இருந்து பிஃபோர் இல்ல ஆஃப்டர்ல வந்து எனக்கு வந்து ஒரு 3 ரோஸ் எடுத்துக்கணும், இல்ல ஒரு 5 ரோஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பெசிபிக் பொசிஷனை வந்து மென்ஷன் பண்ணிட்டு
அந்த ரோஸை கம்ப்ளீட்டா ஒரு டேபிள் போல கன்சிடர் பண்ணி அதுல தேவையான கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பினான்சியல்ல இந்த மூவிங் ஆவரேஜ், மூவிங் சம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது, இல்லைனா ஒரு விண்டோ பேஸ்ட் அக்ரிகேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை காமனா விண்டோ ஆபரேஷன் இல்ல அப்படின்னா ஸ்லைடிங் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரோ ப்ராசஸ் பண்ணும்போதும் அந்த ரோவை பேஸ் பண்ணி ஒரு சப்செட் போல நம்மளோட டேட்டாவும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற போல கால்குலேஷன்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் த ரன்னிங் டோட்டல், அதாவது மூவிங் சம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல காமனா கேட்கற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல் வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை தான் எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுன்னு இந்த விண்டோ ஃபங்க்ஷன்ல பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாடல் எடுத்திருக்கோம். இதுல வந்து ஏற்கனவே ஒரு பேமெண்ட்ஸ் டேபிள் கொடுத்துட்டு அதுல வந்து டேட்டை வச்சு குரூப் பண்ணிருக்காங்க. அந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் எவ்வளவு சம் ஆஃப் பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம ஒர்க் என்னன்னா இதுல வந்து மூவிங் சம் கால்குலேட் பண்ணணும், அப்படின்னா ரன்னிங் டோட்டல் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது டிஃபால்ட்டா உங்களுக்கு ரன்னிங் டோட்டல் கொடுத்து வேற எதுவுமே கொடுக்கலன்னா நீங்க என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா, கரண்ட் டேக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நாள், அதே போல வந்து அதுக்கு பின்னாடி ஒரு நாள், அதாவது டோட்டலா 3 days வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ரோ நீங்க ஒவ்வொரு டேட்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் ரோ அதுக்கு நெக்ஸ்ட் ரோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேலையும் வந்து நிறைய சேல்ஸ் வந்திருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ரன்னிங் டோட்டல் அப்ளை பண்றோம்னா என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு வந்து 2nd January ப்ராசஸ் பண்ணும்போது இதுக்கு ப்ரீவியஸ்ல எந்த டேட்டுமே இல்லை, அதனால வந்து அதை 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். அதுவே இதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்தையுமே வேல்யூ கால்குலேட் பண்ணி இதை வந்து 2nd டேட்ல வந்து போட்டுருக்கும். ஸோ அப்போ 9,000 பிளஸ் 15,000 சொல்லி உங்களுக்கு மூவிங் சம் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து 24,000 அப்படின்னு சொல்லி வரும். அதுபோல ஒவ்வொரு ரோ நீங்க மாறும்போது அதுக்கேற்ற போல அந்த ரோல இருந்து ப்ரீவியஸ் ரோவையும் அதுக்கு அடுத்த ரோவையும் அந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணி சம் கால்குலேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்க இந்த மூவிங் சம் ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏற்கனவே இருக்கிற டேபிள்ல ஒரு நியூ காலம் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ அதனால ஆட் காலம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஆட் காலம்ஸ்னு போட்டுக்கிட்டு இங்க இருக்கிற சம்மரைஸ் டேபிள கம்ப்ளீட்டா ஒரு டேபிள் போல கன்சிடர் பண்ணிப்போம். கன்சிடர் பண்ணிட்டு இதுல வந்து நான் புதுசா ஆட் பண்ண போற காலம் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் டோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்படின்னா மூவிங் சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே சம் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் போட்டுங்க. இதுல வந்து பேமெண்ட்ஸ் பெய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மூவிங் சம் கால்குலேட் பண்றதுக்கு ப்ராப்பரா ஒவ்வொரு ரோ நம்ம ப்ராசஸ் பண்ணும்போதும் அந்த ரோவும் அதுக்கு முன்னாடி ரோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரோ இந்த 3 ரோவை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து அது உள்ள இருக்கிற வேல்யூஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை ஒரு கால்குலேட் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுக்கிறேன். ஸோ இந்த கால்குலேட் கொடுத்துருங்க. இந்த கால்குலேட் கொடுத்துட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு இந்த சம் வேல்யூ இருக்கட்டும். ஸோ இப்போ இதுல வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த ஃபில்டருக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா விண்டோ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த விண்டோ ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா விண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை கொடுத்துங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப்செட் ஃபங்க்ஷன் பார்த்த போல தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். என்னன்னு சொல்றேன். இப்போ இந்த விண்டோ ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர் இருக்கு. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரம்மும் டூ தான். அந்த ஃப்ரம் டூங்கிறது என்னன்னா ஒவ்வொரு ரோ ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரோ எங்க ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரோஸ் வேணும் அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து நீங்க பாசிட்டிவ் நம்பர்லயும் மென்ஷன் பண்ணலாம், நெகட்டிவ் நம்பர்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கரண்ட் ரோ ப்ராசஸ் பண்றேன்னா எனக்கு ப்ரீவியஸ் டே வேணும், அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரோ வேணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா அங்க வந்து -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ -1 அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோன்னு அர்த்தம். அதுவே நான் +1 கொடுக்குறேன்னா அதுக்கு அடுத்த ரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 0ன்றது வந்து கரண்ட் ரோவை மீன் பண்ணும். ஸோ அப்போ இங்க எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரோக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஃப்ரம் டைப்புக்கு வந்து 2 வேல்யூ இருக்கு. ஒன்னு வந்து அப்சல்யூட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. நீங்க இதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாவே ரிலேட்டிவ் எடுத்துக்கும். அதாவது கரண்ட் ரோல இருந்து ரிலேட்டிவா அது எந்த பொசிஷன் எடுக்கணும்ன்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ அப்போ நம்ம -1 போடும்போது கரண்ட் ரோல இருந்து அது ப்ரீவியஸ் ரோ எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதுவே நான் -5 போட்டேன்னா கரண்ட் ரோல இருந்து எனக்கு வந்து 5 ரோக்கு முன்னாடி வரையும் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃப்ரம் டைப் ஒர்க் ஆகும். அதுவே நீங்க வந்து அப்சல்யூட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ரோவை கன்சிடர் பண்ணாம ஒட்டுமொத்த டேபிள்ல அந்த பொசிஷன் எங்க இருக்குதோ அதை கன்சிடர் பண்ணிக்கும். பட் இங்க வந்து எனக்கு ரிலேட்டிவ் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா நான் ஒவ்வொரு ரோ மூவ் பண்ணும்போது அந்த ரோவை பேஸ் பண்ணி அடுத்த ரோவும் எனக்கு மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதனால வந்து நான் இங்க ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு நீங்க எய்தர் வந்து ரிலேட்டிவ்க்கு REL அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணாமலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஃப்ரம் முடிச்சதுக்கு அப்புறம் 2, அதாவது எனக்கு வந்து ப்ரீவியஸ் ரோல இருந்து நெக்ஸ்ட் ரோ வரையும் போகணும் இல்லைங்களா. அப்போ 2 வேல்யூ வந்து எனக்கு எங்க முடியணும் அப்படின்னா +1ல முடியணும். அதாவது கரண்ட் ரோல இருந்து நீங்க +1 கொடுக்கும்போது நெக்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதையும் எடுத்துக்கும். ஸோ -1, +1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ப்ரீவியஸ் ரோல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் ரோ வரையும் போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் விண்டோ ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன் இருக்கும். இங்க வந்து நம்ம ரிலேஷன் மென்ஷன் பண்ண தேவையில்ல. நார்மலா நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் இல்ல ஆஃப்செட் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அது உள்ளதான் வந்து டேபிளே மென்ஷன் பண்ணிருக்கோம். பட் இங்க வந்து நமக்கு ரெக்யர்மெண்ட்ல நம்ம ஆல்ரெடி வெளியில இருந்து எல்லாம் டேபிள் எடுத்துட்டு வரோம்ன்றதால அதை வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ டைரக்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டர் பை போய்க்கலாம். ஸோ ஆர்டர் பைல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க ஆர்டர் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல உங்களுக்கு ஆர்டர் பை எக்ஸ்பிரஷன் அதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன் கேக்குது, நமக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால அதே டேட்டே வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேமெண்ட்ஸ்
அதுல வந்து டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதையும் வந்து டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர்லேயே கொடுத்துக்கிறேன். அந்த ஆர்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க பார்ட்டிஷன்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் டைரக்டா மூவிங் ஆவரேஜ் தான் பார்க்குறேன். இங்க எதுவும் குரூப்லாம் பண்ணல. ஸோ அதனால அதோட இதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கால்குலேட் ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற போல அந்த கடைசியா இருக்கிற ஆட் காலம் ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரன்னிங் டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு புது காலம் வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல 24,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது இந்த 9,000க்கு ப்ரீவியஸ்ல எதுவும் வேல்யூ இல்லை, அதனால 0 கன்சிடர் பண்ணிக்கும். அது போல வந்து நெக்ஸ்ட் ரோல 15,000 இருக்கு. இந்த ரெண்டுத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,000 வந்திருக்கும். அதுவே இந்த ரோ நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து கரண்ட் வேல்யூ 15,000 இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் ரோல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9,000, அப்புறம் நெக்ஸ்ட் ரோல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8,000. ஸோ அப்போ இதெல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 32,000 வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது போல ஒவ்வொரு ரோ நீங்க மூவ் பண்ணும்போது வந்து அந்த சம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதைத்தான் வந்து ரன்னிங் டோட்டல் அப்படின்னு வந்து மூவிங் சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். அதனால இதை நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி பாத்துங்க. சோ இந்த மாதிரி தான் விண்டோ ஆபரேஷன் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து என்னோட கம்பெனி சேல்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு நான் எப்பவுமே டேஷ்போர்ட் ஓபன் பண்ணேன் அப்படின்னா என்னோட லாஸ்ட் 7 days இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணணும். அப்ப அந்த ஒரு பர்பஸ்க்கு எந்த மாதிரி இங்க வந்து விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாப்டர்ல ரேங்க் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ரேங்க் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற டேபிள்ல ஏதாவது ஒரு காலம் வேல்யூஸை பேஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ரோ வந்து எந்த ஆர்டர்ல, அதாவது எந்த பொசிஷன்ல இருக்குன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அசைன் ரேங்க் டு ஈச் எம்ப்ளாயி பேஸ்ட் ஆன் தேர் சேலரி வித் இன் த டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸையும் சேலரி வைஸ் வந்து நம்ம ரேங்க் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா எவாலுவேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இதுல நான் என்ன பண்றேன்னா இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு காலமா ஆட் பண்ணிக்கிறேன். அதனால ஆட் காலம் ஃபங்க்ஷன் போய்க்கிறேன். அந்த ஆட் காலம் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி டேபிள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் காலம் வந்து பாத்தீங்கன்னா சேலரி ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கான ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரேங்க்னு டைப் பண்ணுங்க. இதுல வந்து நிறைய இன்புட் பேராமீட்டர் இருக்கும். மெயினா நமக்கு இதுல என்னென்னலாம் தேவைன்னா நம்ம எந்த காலம் பேஸ் பண்ணி இதை ரேங்க் பண்ண போறோம், அதுக்கப்புறம் எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ண போறோம்ன்றது மென்ஷன் பண்ணா போதும். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து நான் ஆர்டர் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த ஆர்டர் பை கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் ஆர்டர் பை எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கலாம். அதாவது எந்த காலமை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம், இந்த சேலரி காலமை பேஸ் பண்ணி அதுக்கு எம்ப்ளாயிஸ்ல சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் மறக்காம அதை டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுங்க. எதனால அப்படின்னா நம்ம ஹையஸ்ட் சேலரியில இருந்து லோயஸ்ட் சேலரி போறோம். அதாவது ஹை சேலரி இருக்கிறவங்க தான் டாப் ரேங்க்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற போல ஆர்டர் பண்றோம். ஸோ இந்த ஆர்டர் பை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வித் இன் த டிபார்ட்மெண்ட் கேட்டதால பார்ட்டிஷன் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால பார்ட்டிஷன் பை போயிட்டு அந்த பார்ட்டிஷன் பைல எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து டிபார்ட்மெண்ட் காலம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அந்த ரேங்க்ல வந்து காமனா நம்ம கொடுக்க வேண்டிய 2 பேராமீட்டர்னா எந்த காலமை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம், அதுக்கப்புறம் எந்த காலமை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ண போறோம்னு. சப்போஸ் நம்ம பார்ட்டிஷன் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயும் வந்து டைரக்டா வந்து அது ரேங்கிங் பண்ணிடும். ஸோ அப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸுக்கும் வந்து நம்ம ரேங்க் அசைன் பண்றோம்னு அர்த்தம். அதுவே வந்து பார்ட்டிஷன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கிறவங்களை மட்டும் கம்ப்ளீட்டா ரேங்க் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் போகும்போது அகைன் வந்து ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட் காலம்ஸை க்ளோஸ் பண்ணிப்போம். இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ரிசல்ட் போயிருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலரி ரேங்க்னு ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு. பட் இது வந்து ப்ராப்பரான ஆர்டர்ல இல்ல. அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை வந்து ஆர்டர் பை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டர் பைல ஃபர்ஸ்ட் வந்து நான் டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுல சேலரி ரேங்க் காலம் கொடுத்துப்போம். ஸோ இப்போ அகைன் வந்து இதை ரீரன் பண்ணுங்க. ஸோ இப்போ அகைன் வந்து ரிசல்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவருக்கு சேலரி ரேங்க் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரேங்க் அசைன் ஆயிருக்குது. ஸோ அவங்க சேலரியை பேஸ் பண்ணி நீங்க பார்க்க முடியும். ஹையஸ்ட் சேலரி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கு. ஸோ இந்த சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேங்கே ரிப்பீட்டடா வருது. அது எதனால அப்படின்னா சேம் வேல்யூஸ் வந்து நமக்கு இங்க இருக்கிறதால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th ரேங்க் போயிடுச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேல்யூ சேமா இருக்கிறதால நமக்கு 3 டைம்ஸ் வந்து 4th ரேங்க் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபினான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம HR போனோம் அப்படின்னா மறுபடியும் அந்த HR ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து நம்ம பார்ட்டிஷன் கொடுத்ததால அந்த ரேங்க் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா அந்த ரேங்க் 5th இருந்து 6th 7th அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் ரேங்க் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஒவ்வொரு ரோவையும் வந்து ஒரு காலமை பேஸ் பண்ணி அந்த வேல்யூக்காக ரேங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.